அனைவருக்கும் வணக்கம். குரு பேச்சு பலன்கள் 2024 துலாம் ராசி அன்பர்களே, வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை குரு பகவான் கலசரசனமான 7ஆம் ராசியில் இருந்து குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 முதல் அஷ்டம ஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 8ஆம் வீட்டில் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியில் 12ஆம் இடம் போகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசி குடும்பஸ்தானத்தையும், 2ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசி சுகஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். குரு பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் தூக்கத்தில் இருந்த வியாதிகள், தூக்க சம்பந்தப்பட்ட வியாதிகள் அகலி நல்ல ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் ஏற்படும். வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டு ஏற்றுமதி போன்ற துறைகளில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். மருத்துவராக பணியாற்றும் துலாம் ராசியினருக்கு இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி டிடெக்டிவ், சிபிசிஐடி, சிஐடி, போலீஸ் துறையில் இருக்கிறவர்களுக்கு, அதே மாதிரி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், தொல்பொருள் துறை இருக்கவங்களுக்காக வந்து இதில் புதுசாக சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க, புரியாத விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. சயின்டிஸ்ட் அதே மாதிரி ரொம்ப நாளாக ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்த வந்து இந்த வருஷம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதில் பேட்டன்ட் அது மாதிரி வாங்கக்கூடிய அமைப்புகள், ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது, மறைப்பொருளை வந்து வெளிக்கொண்டு வர்றது, இது மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வருடம் துலாம் ராசியினருக்கு சாதகமாக அமையும். இது 12ஆம் இடம் போகஸ்தானத்தில் குரு இருக்கும் பலன்கள். அடுத்தது 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை, ஜாதகரின் பேச்சாற்றல், சொன்ன செயலை வந்து சாதிச்சு காட்டுறது, சொன்னா செஞ்சான் அப்படின்ற மாதிரி பேர் வாங்குவாங்க. பொன் பொருள் சேர்க்கை, அணிகலன் ஆபரணங்கள் சேர்க்கை, விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம், உணவு மீது ஆர்வம், புதிய உணவுகளை முயற்சி செய்தல், குடும்பத்தில் இருந்து வந்த தன்மைகள் வந்து மாறி அந்யுன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். 9ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறவுகள் வரையில் ஒற்றுமையை ஏற்படும். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். மனை வாங்கும் யோகம் ஏற்படும். விவசாய நிலங்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். கூட்டுத்தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக அமையும். விவசாய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அவர்களுக்கு உயர்கல்வி யோகம் ஏற்படும். கல்வி இருந்த மந்தநிலைமைகள் எல்லாம் சரியாகும். அரியர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவீங்க. ஒழுக்கம், சுகம் போன்றவற்றில் சுககாரியத்தை விரும்புதல் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி குரு நின்ற பலன் பார்ப்போம். குரு அஷ்டமஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பார்த்த சில திடீர் வரவுகள் உண்டாகும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் திருப்திகரமாக வெற்றி வாய்ப்பு தேடித்தரும். அதில் மரணம் எத்தகையது என்பது போன்ற எண்ணங்கள் ஏற்படும். தற்கொலை, துர்மணம், கொலை செய்தல் போன்ற கனவு போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். இன்சூரன்ஸ் துறையில் வேலை செய்யும் துலாம் ராசினருக்கு இந்த வருடம் நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த வருடமாக இருக்கும். விபத்து காப்பீடு, நிலுவையில் இருக்கும் விபத்து காப்பீடு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். எதிர்பாராத புதையல் போன்ற தனவரவு ஏற்படும். சட்டவிரோதமான செயல்களை செய்வதில் தவிர்த்து விடுங்கள், அது உங்களுக்கு நல்லதல்ல. புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது. சகோதரர்களின் வழியில் ஏற்ற இறக்கமும் சூழ்நிலைகளும் அமையும். இருந்து வந்த வியாதிக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த வருஷம் பார்ப்பீங்க. இது மாதிரி யாவும் குருவால் ஏற்படும் புது பலன்கள் ஆகும். உறுப்புகள், மனக்குடல் போன்றவற்றில் உபாதைகள் தோன்றி மறையலாம். நம்ம குரு பேச்சினால் ஏற்படும் புது பலன்கள். குரு பகவான் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். அதாவது 15/10/2024. எப்போ வக்ர நிவர்த்தி ஆகணும்னா 11/2/2025. இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்காங்களோ அவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி முயற்சிகளையும் அவங்களோட செயல்களையும் நிறைவேற்றி கொள்ளலாம். இது குரு பேச்சினால் ஏற்படும் பலன்கள் ஆகும். இது தசாபுத்தி பலன்களுக்கேற்ப மாறுபடக்கூடியவை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.